வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ்ல இது பார்ட் 2A. இதுக்கு முன்னாடி சிலபஸ் டீகோடிங் கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த வெளியில என்ன பண்ண போறோம்னா 2022 10th January 2023ல மார்னிங் ஸ்டார்ட் 20 கொஸ்டின்ஸ் எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த 2Aல 10 கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அதுக்கான அப்ரோச் என்ன மாதிரி பண்ணணும், கொஸ்டினோட லெவல் எந்த மாதிரி இருக்கு அதை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 இதுல என்ன கேட்டிருக்காங்க, ஷாப் கீப்பர் அலோவ் த டிஸ்கவுண்ட் ஆஃப் 40%. சரி, ஸ்டில் மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் 20%. இதுல இருந்து என்ன மீனிங் அப்படின்னா, இதுல வந்து என்னன்னா ஒரு மார்க்டு பிரைஸ் வந்து ஒன்று இருக்கு, 2400 இருக்கு. சரி, இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுல 40% நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விலை வரும் பாத்தீங்களா, அந்த விலை வந்து என்னன்னா என்னோட காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஏதோ ஒரு எக்ஸன் இருக்கு, இதுல இருந்து வந்து என்னன்னா 20% இது பண்ணும்போது ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, ஒன்லி மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி, இதுல 2400ல நம்ம வந்து என்னன்னா 40% பார்த்தோம்னா ஸோ நம்மளுக்கான வேல்யூ என்ன வரும்னா 960 ரூபா வரும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ 2400ல 10% வந்து என்ன அப்படின்னா 240. ஸோ 10% வந்து என்னன்னா 240. அதே மாதிரி வந்து என்னன்னா ஸோ 40% அப்படின்னா என்னன்னா 240 இன்ட்டு 4 பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 960 வரும். சரி, இப்போ 2400ல இருந்து இந்த 960 வந்து என்னன்னா நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஸோ 1440 வந்து என்னன்னா நம்மளுக்கு கிடைக்கும். 1440 தான் வந்து என்னன்னா இங்க நடுவில் வர வேலை. சரி, நான் எக்ஸ்ல இருந்து 20% போனோம்னா இந்த வேலை வரணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஆப்ஷன் எப்போதுமே நம்ம வந்து ஒரு முழு வேல்யூவா இருக்கிற ஆப்ஷனை பார்க்கறது தான் வந்து பெஸ்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள். 1200 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 1200 எடுத்துக்கிறோமே. 1200 எடுத்துட்டு இதுக்கு 20% பார்த்தோம்னா எவ்வளவு வரும், 10% வந்து என்னன்னா 120. ஸோ 10% 20. ஸோ 20% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240. இப்ப 1200ல இருந்து 240 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு, 0444. ஸோ ஆன்சர் வந்து 1440. ஆன்சர் வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் கிடைச்சிச்சு, அதனால கரெக்ட் ஆன்சர். சம்டைம்ஸ் வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து என்னன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னன்னா கரெக்டாக இருக்காது, பட் ஸ்டில் இந்த வேல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து என்னன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் வந்து ஃபார்முலா, ஃபைவ் ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா வெரி வந்து யூஸ்ஃபுல். கொஸ்டின் நம்பர் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் கவர் சர்டன் டிஸ்டன்ஸ் ஸ்கூட்டர் பை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர் ரிட்டர்ன் பண்ணி வராங்க பைசைக்கிள் 16 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு எப்போதும் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ரெண்டு ஃபார்முலா வந்து என்னன்னா நம்ம பிடிக்கும். ஓகேவா, ஒரு ஃபார்முலா வந்து என்னன்னா 2xy ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு வந்து, இன்னொரு ஃபார்முலா ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் அப்படின்னு வந்து என்ன படிப்போம். இங்க நம்மளுக்கு என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது, வெறும் ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். 2xyனா என்ன, 2 இன்ட்டு 64 இன்ட்டு 16 பை வந்து என்ன ஸோ 64 ப்ளஸ் வந்து என்னன்னா 16 நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 25.6 தான் கிடைச்சிடும். சரி, கொஸ்டின் நம்பர் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 women கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 8 days. 8 சில்ட்ரன் டேக் வந்து என்ன 10 days. இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோன்னே பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ 5 உமன் வந்து என்னன்னா 8 ஒர்க் பண்றாங்க, 8 டேஸ்ல ஒரு இதை ஒர்க் பண்றாங்க, அப்போ ஒரு உமன் என்ன வரும் 8/5 days அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி வந்து என்னன்னா 8 சில்ட்ரன், ஸோ இதே பேட்டர்ல 8 சில்ட்ரன் வந்து என்ன 10 daysல பண்றாங்கன்னா ஒரு சில்ட்ரன் வந்து என்னன்னா 10/8 டே அப்படின்னு போட்டு இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 உமன் அண்ட் 4 சில்ட்ரன். ஸோ 2 உமன் பிளஸ் 4 சில்ட்ரன், இதுக்கு என்ன பண்ணுவோம் 2 இன்ட்டு வந்து என்னன்னா 8/5 பிளஸ் வந்து என்னன்னா 4 இன்ட்டு 10/8ன்னு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு. இந்த மாதிரி வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் டன் வந்து ஒன் டேக்கான ஒர்க் டன் கிடையாது, ஜஸ்ட் வந்து என்னன்னா எவ்வளவு டேஸ்ல பண்ணா மட்டும் தான் பார்க்க முடியும். என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னன்னா 5 உமன் இருக்காங்களே, 5 உமன் வந்து என்னன்னா 8 டேஸ்ல ஏதாவது ஒர்க் பண்றாங்கன்னா எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க, என்னஞ்சா 40, மொத்தம் 40 ஒர்க் டன் வந்து என்னன்னா முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா 5 உமன், இது வந்து என்ன ஒர்க் டன். சரி, அதே பேட்டர்ன்ல வந்து இப்போ இங்க 1 உமனுக்கான இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1 உமன் வந்து என்ன அப்படின்னா அந்த 1/40 ஒர்க் வந்து என்னன்னா ஒன் டேல பண்ணியிருப்பாங்க. அதே பேட்டர்ன்ல 1 சில்ட்ரன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பை வந்து என்னன்னா ஸோ இங்க 1 சில்ட்ரனுக்கான இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட், இது வந்து என்னன்னா இங்க இருக்கும் 8 சில்ட்ரன் அண்ட் 10 டேஸ் அப்படின்னா ஸோ 80 வரும். ஸோ 1/80 ஒர்க் வந்து என்னன்னா முடிச்சிருக்கோம். இதை நம்ம வந்து என்னன்னா இப்போ பார்க்கணும். ஸோ சரி, 2 உமன் பிளஸ் வந்து என்னன்னா 4 சில்ட்ரனா, இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2 இன்ட்டு 1 உமனுக்கான வருது 1/40 வரும். பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு வந்து என்னன்னா 1/80. ஸோ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 2 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வரும், 4 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வரும். ஸோ 1/20 பிளஸ் வந்து என்னன்னா 1/40. இதை காமனா எது இருக்கு அப்படின்னா 40 எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மேல வந்து என்னன்னா இங்க என்ன வரும், ஸோ
2 வரும். இங்க வந்து என்னன்னா 1 வருமா? கரெக்ட் தானே? இங்க 2 வரும். இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து என்னன்னா சாரி 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 இங்க வந்து என்னன்னா 4 20 தானே வரும். இங்கேயும் 20 தான் வரும். அப்பன்னா இங்க வந்து என்னன்னா 20 வந்து என்ன அப்படின்னா காமனா எடுக்கிறோம் அப்படின்றது 40 காமனா எடுக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் 2 வரும், இங்கேயும் 2 வரும். ஸோ 4/14 வரும். அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10. ஸோ அப்ப இந்த 10 டேஸ் தான் வந்து என்னன்னா அவங்க கம்ப்ளீட் பண்ற ஒர்க். இது கொஸ்டின் நம்பர் 3. சரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் இது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன்ஸ்ல வந்து என்ன நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிலிண்டர் வந்து 14 சென்டிமீட்டர், அதோட ஹைட் 2 சென்டிமீட்டர். என்னன்னா சம் ஆஃப் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நம்மளுக்கு சிலிண்டரோட ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம். ஆனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் வந்து என்ன டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πRH. அதே மாதிரி ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னன்னா 2πR இன்ட்டு வந்து என்ன H பிளஸ் ஆர். இதுதான் ஃபார்முலா. நம்ம அப்படியே வேல்யூ வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். என்ன சொல்லியிருக்காங்க 2 இன்ட்டு 22 இன்ட்டு 7 அண்ட் ஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரைட் ஆங்கிள் ஆஃப் சிலிண்டரோட டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் வந்து என்ன இஸ் ஈக்குவல் டு 14 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் என்ன வரும் 14 டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்றது 7 வரும். இதுதான் வரும் 7 ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா 2 இன்ட்டு 22 இன்ட்டு 7 இன்ட்டு ஆருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸோ இங்கே தான் அதாவது சேம் டைம் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 7 வரும். ஹச் 2 அப்போ 6 7 ஸோ 9 மொத்தம் 9 வரும். இதை நம்ம அடிச்சோன்னா இங்கே 7 போயிடும், இங்கே 7 போயிடும். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 40 2 இன்ட்டு 2 44 வருமா? ரைட். ஸோ இங்கே அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கு 2 சாரி இங்கே ஹச் வரும்ல 2ன்னு வரும். இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 இன்ட்டு 2 இங்கே ப்ளஸ் போடும்போது வந்து என்னன்னா இங்கே 44 இன்ட்டு 9 வரும். மொத்தத்தையும் இது பண்ணும்போது நம்மளுக்கு 88 ப்ளஸ் வந்து என்னன்னா 396 ஆன்சர் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 484 வந்து சென்டிமீட்டர். இது யூனிட் டிஜிட்டல் சீக்கிரம் இது 6 இருக்கு, இங்கே 8 இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு யூனிட் டிஜிட்டல் 4 வரும் அப்படின்னு பார்த்தா ஆன்சர் வந்து மோஸ்ட் வந்து கிடைச்சிடும். கொஸ்டின் நம்பர் 5 இதுல இருந்த ஃபோர்த் ப்ரொபோஷனல்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபோர்த் ப்ரொபோஷனலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா A/B ஈக்குவல் டு வந்து என்ன அப்படின்னு P/Xன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதான் வந்து என்னன்னா எக்ஸ் தான் ஃபோர்த் ப்ரொபோஷனல். அப்படியே வந்து வேல்யூ சப்ஜெக்ட் √6 இது வந்து என்ன √8 ஈக்குவல் டு √21 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வரும். எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன அப்படின்னா உல்ட்டா மாற்ற வேண்டியதான். ஸோ √21 இருக்கும், இது வந்து √8 வரும், கீழே வந்து என்னன்னா √6 வரும். இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இங்கே 7 3 21 7 இன்ட்டு 3 ரூட் வரும். அதே மாதிரி வந்து 4 2 8 இது வரும். கீழே வந்து என்ன 3 2 6 பண்ணும்போது இந்த மூணு அடியாகும், இங்க ரெண்டும் அடியாகும். இங்க √7 இருக்கும், இங்க வந்து என்ன 4 இருக்கா. ஸோ √4 இன்ட்டு வந்து என்ன √7 இருக்கும். √4க்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு வந்து √7 தான் வந்து கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 6. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கேன் பெயிண்ட் வந்து என்ன பெயிண்டிங் 12 டேஸ். சரி ஓகே. பி வந்து 8 டேஸ், சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸ். சரி இந்த கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஏ இருக்கு, பி இருக்கு, சி. ஒன் டே அவங்க வந்து என்னன்னா தனியா எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்க பண்ணலாம். ஏ வந்து 12னா பி வந்து 8னா சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10னா சரி. இப்ப ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்னன்னா நம்ம எல்சிஎம் பட்டும் பார்த்தா இந்த 12 8 10 மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன 120 வந்து என்னன்னா வரும். எடுத்து பாருங்க எல்சிஎம். ஸோ தானாவத்தில் போட்டீங்கன்னா அதுக்கு வந்து வரும். ஸோ 12 இன்ட்டு 10 8 வந்து என்ன வரும் அப்படின்னா 15 10 இன்ட்டு வந்துன்னா 12. ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த ஏ வந்து என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து என்னன்னா 10 ஒர்க் பண்ணுவாங்க, பி வந்து ஒரு நாளைக்கு 15 ஒர்க் பண்ணுவாங்க, சி வந்து ஒரு நாளைக்கு 12 ஒர்க் வந்து என்னன்னா பண்ணுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா ஏ வந்து என்னன்னா வேலையை ஸ்டார்ட் பண்றான். ஆனா 1/8 டேஸ்ல வந்து என்னன்னா பி அண்ட் சி வந்து என்னன்னா உங்களோட வந்து ஜாயின் பண்றோம் சார். ஃபர்ஸ்ட் டேல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டே இருக்கா, ஃபர்ஸ்ட் டேல ஏ மட்டும் பண்ணலாம். ஏ மட்டும் பண்ணா எவ்வளவு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஒர்க் வந்து என்ன கம்ப்ளீட். அப்ப ஏ வந்து என்னன்னா 10 ஒர்க் பண்ணுவோம். ஸோ 2வது நாள்ல பி அண்ட் சி வருவாங்க. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா 10 ஒர்க் வந்து என்னன்னா இங்க கூட்டுங்களா 10 15 இங்க ஒரு 12 5 2 7 வரும். அங்க ஒரு 30 37 ஒர்க். ஸோ 37 ஒர்க் டன் 2 டேஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இது ஒரு ஃபர்ஸ்ட் டே, இது வந்து செகண்ட் டே. மொத்தம் 2 டேஸ்ல அவங்க எவ்வளவு கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 47 ஒர்க். சரி. அப்ப 4 டேஸ்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 94. ஏன்னா அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து என்ன 94 ஒர்க். அந்த 5வது நாள் இருக்கு பார்த்தீங்களா? 5வது நாள் ஏ மட்டும் தான் பண்ணுவோம். ஏ பண்ணும்போது எவ்வளவு வரும் அப்படின்னா ஏ மட்டும் 10 ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால 104 ஒர்க் வரும். நம்மளோட மொத்த ஒர்க் டன் எவ்வளவு அப்படின்னா 120. இதுக்கப்புறம் வந்து 6th டேல இந்த 37 ஒர்க் ஆட் பண்ணா
120 தாண்டி போயிடும். அப்ப வந்து என்னன்னா 5 டேக்குள்ள தான் இருக்க போகுது. 5 to 6க்குள்ள தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுச்சுனாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா 5.4 டேஸ்ன்னு வந்துரும். லைக் இந்த வேல வந்து என்னன்னா நம்மளுக்கு ஈஸியா வந்து என்னன்னா கொண்டு வந்துரலாம். ஸோ வி டோன்ட் நீட் டூ வந்து என்னன்னா 6 டேயும் கண்டுபிடிச்சு இல்ல 5 பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்ட கண்டுபிடிக்கணும் தேவையில்ல. ஓரளவு நம்ம பிக் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 7 சரி. பாப்புலேஷன் ஆஃப் த இயர் இன் சிட்டி வந்து என்னன்னா குரோவிங்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் த பாப்புலேஷன் ஆஃப் இயர் 2 இயர்ஸ் ஆகோ. ஸோ பிரசன்ட் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இது என்ன பேட்டர்ன்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் மெத்தட் சொல்லுவாங்க. 3 மெத்தட். அந்த மெத்தட் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இதுல நார்மலா என்ன சொல்றாங்க? ஸ்டார்ட்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஷன வந்து என்னன்னா நம்ம பிக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரவுண்டான வேல்யூ இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி நாட் அ ட்ரீ மெத்தட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். வந்து என்ன 18,000 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. 18,000 இருக்கு பார்த்தீங்களா? 18,000 நம்ம சும்மா வந்து என்னன்னா ஆப்ஷன் எடுக்கனால எடுக்கும். 18,000க்கு 3% வந்து என்னன்னா எவ்வளோ பார்த்தேன்? ஓ 10% வேணாம். ஸோ 1% எவ்வளோ 180 வரும். 1% வந்து என்னன்னா 180. இப்போ 3% எவ்வளோ வரும்? 540 வருமா? எஸ். 3% 540. நான் அந்த 540 இங்க ஆட் பண்ணுவேனா? இந்த 540 ஆட் பண்ணேன்னா 0 வரும், 4 வரும், ஒரு 5 வரும், இங்க ஒரு 8 வரும், 1 வரும். இதுக்கு நான் வந்து 3% பார்ப்பேன். இதுக்கு 1% எவ்வளோ வரும்? இப்போ 185.40 வருது. 3% பாருங்களேன் எல்லாமே பாயிண்ட்ல வருது. நம்மளுக்கு ஆன்சர் எதுவுமே வந்து பாயிண்ட்ல கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த 2 இயர்ஸ் அப்புறம் வந்து என்னன்னா, பெர்சன்ட் இது வந்து எவ்வளோ இருக்குன்னா, ஒரு முழு வேல்யூ தான் இருக்கனால இந்த பேட்டர்ன்ல போறது தப்புன்னு இங்கேயே தெரிஞ்சிரும். இப்போ கரெக்ட்டான பேட்டர்ன் எப்படி போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க? நார்மல் வந்து என்னன்னா, ஒரு வேற காமனான வேல்யூ இருக்கும். 20,000 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ 20,000 எடுத்துக்கலாம். 20,000 எடுத்துக்கலாம். என்னன்னா 3% ஆஃப் 20,000 எவ்வளோ வரும்? ஸோ இதுல வந்து என்னன்னா 10% வந்து என்னன்னா இப்போ அதாவது 1% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. இப்போ 3% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. இப்போ 20,000த்துல 600 கூட்டுனா 20,000 வந்து என்னன்னா 600. இப்ப இதுக்கு 3% வந்து என்னன்னா 1% வந்து என்னன்னா 206. ஸோ 3% வந்து என்னன்னா எனக்கு என்ன வரும்? ஸோ 206 அப்படி இப்படி 3 கூட்டுனா ஒரு 18 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 618 வரும். ஓகே. ஸோ 3% வந்து என்னன்னா 610. இப்ப இந்த 618 வந்து 2,600ஓட கூட்டணும். 2,600 இருக்கு. இங்க வந்து 618. ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 1 6 6 12 1 இங்க 1 வரும். 2 வரும். வந்துருச்சு பார்த்தீங்களா? 21,218 ஆன்சர். இதுதான் வந்து என்னன்னா வெய்ட் வந்து என்னன்னா ஃபைண்ட் ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஆஃப் த பெர்சன் 95,000. அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் 75,000. இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஹிஸ் சேவிங். உங்க பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் இதுல வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓகே. இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க 95,000 இருக்கா? சரி. அதுக்கப்புறம் வந்து இவனோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 75,000 இருக்கு. சரி. இவனோட சேவிங் எவ்வளோ இருக்கும்? 95,000த்துல 75,000 போயிடுச்சு அப்படின்னா 20,000 இருக்கும். இதுதான் இவனோட சேவிங். அடுத்து இதுல 18% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. 18% வந்து என்னன்னா, இத எப்படி பார்ப்போம்? 95,000த்துல வந்து என்னன்னா, 10% வந்து என்னன்னா எவ்வளோ? 10% போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9,500 வரும். அதான் 10% வந்து என்ன? அப்ப இன்னொரு 8% வேணும்ல. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் 1% வந்து என்னன்னா எவ்வளோன்னு தெரியணும். 1% வந்து என்னன்னா 950. 8% வந்து என்னன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 8% போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 7,600 வரும். ஓகே. அப்ப 18% டோட்டலா கூட்டணும் அப்படின்னா 17,100 வரும். ஓகேவா? ஸோ 17,100 நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 95,000 ஆட் பண்ணணும். 95,000 17,100 2யும் கூட்டுனோம்னா, நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,12,100 வந்து என்னன்னா வரும். இது வந்து என்னன்னா இந்த சைடு இருக்கட்டும். இதே மாரி இதுக்கு வந்து என்னன்னா எவ்வளோ ஆட் ஆகுது? 12% வந்து ஆட் ஆகுது. 75,000த்துல 12% வந்து ஆட் பண்ணா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9,000 வரும். ஓகே. இப்ப 75,000 பிளஸ் 9,000 ஆட் பண்ணா எவ்வளோ வரும்னா, 84,000 வந்து என்னன்னா வரும். ஆட் பண்ணி பாருங்க. ஸோ 84,000 வரும். ஓகேவா? இப்ப 1,12,100லேருந்து 84,000 நான் கழிச்சுனா எனக்கு எவ்வளோ ரிமைனிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 28,100 வரும். ஓகே. 28,100 வருதா? இங்க 20,000லேருந்து 28,100 அப்ப 8,100 வந்து கூட வரும். இந்த 8,100 தான் எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும். 8,100 டிவைடட் பை வந்து என்னன்னா 20,000 இன்ட்டு 100 போடணும் வைங்களேன். ஸோ இங்க 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இங்க 2 0க்கு வந்து 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 இன்ட்டு 81 எவ்வளோ அடிச்சா 4 ஆகும். 50 இன்ட்டு இங்க ஒரு பாயிண்ட்ல ஊத்துனா 10 வரும். ஸோ 2ஆல அடிச்சா அப்படின்னா 45 பாயிண்ட். இதான் வந்து ஆன்சர். ஓகே. கொஸ்டின் நம்பர் 9. என்ன சொல்றாங்கன்னா, மோகன் வந்து செல்லிங் எ டேபிள். சரி.
ப்ராஃபிட் வந்து 18%. வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ்? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து செல் பண்ற விலையே வந்து இன்னும் 18% தான் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்பனா 118% வந்து என்னன்னா 2832ன்னு சொல்றாங்கல்ல. அப்ப என்னோட 100% எவ்வளோ? இதுதான் சிம்பிளஸ்ட் கொஸ்டின். இப்போ எக்ஸ்ல இருந்து வந்து என்னன்னா நம்ம அப்படியே வந்து என்னன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2832 இன்ட்டு 100 டிவைடட் பை வந்து 118 போடும். ஸோ இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 118 வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அடிச்சோம்னா அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 24ஆல வந்து என்னன்னா அடியாகும். ஓகேவா? ஸோ 24 இன்ட்டு 100 2004. ஈஸியா வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹவு மச் டைம் வந்து 80,000 அமௌண்ட் வந்து என்னன்னா 1,17,128 மாறும் 10% per annum rate of interest காம்பவுண்டட் இயர்லி. சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தாங்க. இதை நான் எப்படி பண்ண போறேன்னா ஒரு மெத்தட் சொல்லுவாங்க, ட்ரீ மெத்தட். இங்க தான் வந்து இந்த ட்ரீ மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஃபார்முலா வந்து there are 2 ways இருக்கு. ஒண்ணு நீங்க வந்து என்னன்னா ஃபார்முலா வச்சு வந்து கொண்டு போலாம். ஃபார்முலாவுக்கான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இன்ட்டு 1 பிளஸ் வந்து என்னன்னா ஆர் பை 100 ரூட் ஆஃப் என் மைனஸ் 1 அப்படின்னு வரும். இது வந்து ஃபார்முலா. இதை ஒன்னொன்னே சப்ஸ்டிட் பண்ணி இதுக்கான அந்த ஸ்கொயர் ரூட்லாம் எடுத்தோம்னா டஃபா இருக்கும். அதுக்கு தான் வந்து என்னன்னா இந்த சிம்பிளஸ்ட் வே. இந்த மெத்தட்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இல்ல கவனிங்களேன். 80,000 இருக்கு. ஸ்டார்டிங் வேல்யூவே எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 இருக்கு. ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து என்னன்னா இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறேன்னு வருங்களேன். 80,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% எவ்வளோ? 10% பார்த்தோம்னா 8,000 வருமா? ரைட். இது வந்து என்னன்னா 8,000 வரும். சரி. இது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் போடுங்களேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருக்கேன். 8,000 இங்கேயும் வந்து என்னன்னா 8,000 வரும். ஏன்னா 10%. இது செகண்ட் இயர்ல இங்க வந்து என்னன்னா பார்க்கணும். இந்த 8,000க்கு 10% எவ்வளோ வரும்? 800 வரும். இது வந்து செகண்ட் இயர். தேர்ட் இயருக்கு வந்து என்னன்னா அதே பேட்டர்ன்ல இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல கூட 8,000க்கு வந்து என்னன்னா இது இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து என்னன்னா அப்படியே இங்க போன வேண்டியதுதான். இங்க 8,000 வரும். ஸோ இந்த இதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா இதுக்கான வந்து என்னன்னா 10% வந்து என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 8,000க்கு 10% எவ்வளவு வரும்? 800 வரும். இப்ப இந்த 800க்கு வந்து 10% எவ்வளவு வரும்? 80 வரும். ஃபோர்த் இயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 80,000க்கு வந்து என்னன்னா 10% வந்து 8,000. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இங்க 8,000க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு 10% வந்து என்னன்னா 800. இப்ப இந்த 8,000க்கு 10% வந்து 800. இந்த 800க்கு வந்து என்னன்னா இங்க 80. இந்த 80க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 800க்கு இதுக்கு வந்து என்னன்னா 80. இந்த 80க்கு இங்க 8 வரும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வர ஆன்சர் தான் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த 1,17,128. ஓகேவா? இதை நம்ம கூட்டி பார்த்தோம்னா வரும். எப்படின்னா, இங்க ஒரு 8,000 இருக்கு. இங்க ஒரு 4 8,000 இருக்குல்ல. ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,000 வருமா? 1 8 8 16 3 4 32 32,000 இருக்கட்டும். அதே மாதிரி 800 வந்து 8 16 12 16. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இங்க வந்து என்னன்னா ஒரு 8 8 16 3 24 4 32 வரும். இந்த 32,000 அதுக்கப்புறம் ஒரு 4,800 இந்த இந்த 80 எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320. பாருங்க. இங்க வந்து என்னன்னா ஒரு 4,000 வந்து என்னன்னா 800 ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இங்க ஒரு 80 2 80 3 80 320 ஒரு 8 8 16 3 24. ஸோ 24 இன்னொரு வந்து என்னன்னா 80 ஆட் ஆகும். சாரி, ஒரு 80 அதுக்கப்புறம் தான் ஒரு 8. இதுல என்ன பேட்டர்ன் மட்டும் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா ட்ரீ மெத்தட் என்னன்னா கொடுக்கக்கூடிய வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். வருஷத்துக்கு வந்து 10% பண்ணோம்னா இதுதான் வந்து என்னன்னா அந்த 10%க்கான இது ஃபர்ஸ்ட் வந்து ஆட் ஆகும். செகண்ட் இயர் வந்து என்னன்னா இதுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன போடுவாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதே மாதிரி இதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் வந்து அப்படியே மாறிக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் இது வந்து சேம். செகண்ட் வந்து இதுக்கு வந்து என்னன்னா 10% எவ்வளோன்னு பார்க்கணும். அடுத்து வந்து என்னன்னா 3வது வருஷத்துக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 10%. இப்ப அடுத்த வந்து இந்த 8,000 இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 8,000க்கு வந்து 10% எவ்வளோ? அதுக்கடுத்து இந்த 8,000க்கு வந்து என்ன 10% எவ்வளோ? இதுக்கு வந்து என்ன 10% எவ்வளோ? இந்த மாதிரி வந்து என்ன போட வேண்டியது. 800க்கு 10% எவ்வளோ வரும்? 80. அதே மாரி இங்க 8,000 நார்மல் 80,000க்கு வந்து 10%. அடுத்து இந்த 8,000க்கு வந்து 10%. இந்த 8,000க்கு இங்க 10%. இந்த 8,000க்கு இங்க வந்து 10%. இதே மாரி வந்து இந்த 800க்கு வந்து என்னன்னா 10%. இந்த 800க்கு 10%. தென் இந்த 800க்கு 10%. இந்த 80க்கு 10%. இப்படி மொத்தமா போட்டு ஆன்சர் வந்து என்னன்னா கூட்டணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு எவ்வளவு வரும்னா 1,17,120.